Hello everyone, welcome to MCQ series. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற MCQ கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 12. கொஷின் என்ன? இஃப் வோல்டேஜ் அப்ளைட் ஆன் அ கெப்பாசிட்டர் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் V2 to V. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ரொம்ப பேசிக்கான கொஷின். Q is equal to CV. நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் பேசிக்காக கெப்பாசிட்டன்ஸோட ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும். கெப்பாசிட்டன்ஸோட ரூல்ஸ் என்ன சொல்லுது? சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இது நான் நிறைய எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன் டீச் பண்ணுறப்ப. சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியோட அளவும் அந்த சரியா தண்ணியோட அளவு அதான் சார்ஜ். ஐ மீன் எவ்வளோ தண்ணி இருக்குது, அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதான் சார்ஜ் மாதிரி. அது எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குது அதான் அதோட வோல்டேஜ் மாதிரி. ஓகேவா? அப்போ என்கிட்ட ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கலாம். டம்ளரில் தண்ணியோட ஹைட் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொன்னால் என்ன கூடுதுன்னு அர்த்தம்? வாட்டரோட அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கூடுது. அப்போ சார்ஜ் கூடுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ பொட்டென்ஷியலை நான் கூட்டினா நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதோட உள்டா மாதிரி கூட நம்ம போவோமே. சப்போஸ் நான் டம்ளருக்குள்ளே நிறைய தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னால் தண்ணியோட ஹைட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? புரியலன்னா கேட்டு திரும்பி கூட சொல்லட்டா? சரி, ஹலோ, புரியுதா இல்லையா? என்கிட்ட ஒரு டம்ளர் இருக்கு. இந்த டம்ளருக்குள்ளார எவ்வளோ தண்ணி இருக்குது அதுதான் சார்ஜை இண்டிகேட் பண்ணுது. அந்த தண்ணி எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குது அது பொட்டென்ஷியலை இண்டிகேட் பண்ணுது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த பாடிக்குள்ளே நிறைய சார்ஜே கொட்டுறேன்னு வச்சுக்கலாம். நிறைய சார்ஜ், அதாவது நிறைய தண்ணியை உள்ளே ஊற்றுறேன்னு வச்சுக்கலாம். ஹைட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு உள்டாவா யோசிச்சு பாரு. சப்போஸ் ஹைட் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம்? சார்ஜோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த சிங்கிறது என்ன? சி பார்த்தனா ஒரு கான்ஸ்டன்ட். இதை நம்ம கெப்பாசிட்டின்னு சொல்றோம். கெப்பாசிட்டினா மேக்சிமம் அவனால எவ்வளோ தண்ணி பிடிச்சி வைக்க முடியும், அதான் இந்த டம்ளரோட கெப்பாசிட்டி. புரியுதா? இப்ப நல்லா பாரு, நான் கொஞ்சோடு தண்ணி ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த டம்ளரோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 250 ml, நான் 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ பார்த்தேன்னா இந்த டம்ளரோட கெப்பாசிட்டி எவ்வளோ? கெப்பாசிட்டி 250 ml தானே. நான் இந்த டம்ளரில் 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ? 250 ml. அப்போ இந்த கெப்பாசிட்டி பார்த்தோன்னா இந்த சார்ஜை பொறுத்தோ இல்லை வோல்ட்டை பொறுத்து மாறாது. வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா சார்ஜ் அதிகமாகும், சார்ஜ் அதிகமாக இருக்குன்னா வோல்டேஜ் அதிகமாகும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்னா கெப்பாசிட்டன்ஸ் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்? சப்போஸ் கெப்பாசிட்டி நான் சேஞ்ச் பண்ணணும்னா இது எப்சிலன் நாட் A by D பொறுத்து இருக்கும். இல்லை ஏதோ மீடியம் இருக்குன்னு சொன்னால் எப்சிலன் ஆரை சேர்த்துக்கும். புரியுதா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வோல்டேஜ் டபுள் ஆயிருக்கு. வோல்டேஜ் டபுள் ஆயிருக்குன்னா சார்ஜ் என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஸோ Q ரிமைன் சேம். தப்பு. Q இஸ் டபுள், C டபுள். C டபுள் ஆகாது. C ரிமைன் சேம், Q டபுள். இது கரெக்ட். ஓகேவா? ஓகே. வெயிட் பண்ணு. ஒரு சில பேருக்கு இதில் டவுட் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜிங்லேயே இருக்குது. அதாவது நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியே வச்சுருக்கேன். பேட்டரி கூட கனெக்ட் பண்ணால் அதோட கெப்பாசிட்டன்ஸ், சார்ஜ் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும்? அதே மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேட்டரி கனெக்டடாக இருக்குது. பேட்டரி என்னவா இருக்குது? கனெக்டட். பேட்டரி கனெக்டாக இருக்குது. நான் டை எலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறேன். எதை இன்சர்ட் பண்ணுறேன்?
டை எலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா பாரு, பேட்டரி கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுதுன்னு அர்த்தம்? பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். ஃபென்டாஸ்டிக். பொட்டென்ஷியல் வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஏன்னா பேட்டரி நான் கழட்டவே இல்லை, பேட்டரி கழட்டவே இல்லைன்னு அங்கே போய்கிட்டு இருக்க ஒரு 10 வோல்ட் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10 வோல்ட் கரண்ட் 10 வோல்டேஜ் வந்து பொட்டென்ஷியல் ட்ராப் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். வெரி குட். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா V by Rன்னு எழுதலாம். அதாவது மைனஸ் டோ V by டோ Rன்னு பார்த்தோமா, அதான் V by R இல்லைன்னா V by டிஸ்டன்ஸ் Dன்னு கூட வச்சுக்கோ. நல்லா பாரு, பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தனா Q இன்டூ E. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வந்து உனக்கு தேவையும் இல்லை, உனக்கு கொடுக்கவும் இல்லை, நோ ப்ராப்ளம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட். சார்ஜ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அவுட்புட் வரும். வெரி குட். இப்போ பாரு, டை எலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணால் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் K டைம்ஸ். முன்னாடியை விட K டைம்ஸ் என்ன ஆயிரும்? இது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே. இப்போ Q இஸ் ஈக்குவல் டு CV. நல்லா பாரு, வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ சார்ஜ் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ்க்கு ஏதோ ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன், K டைம்ஸ். K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? வெரி குட். இப்போ பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், சார்ஜ் K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் K டைம்ஸ். வெரி குட். எனர்ஜிக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தனா ½ CV ஸ்கொயர் இல்லைன்னா ½ Q² பை C. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், அப்போ எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு C. அப்போ C வந்து K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இன்க்ரீசஸ் K டைம்ஸ். சரி, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படிங்கிற செகண்ட் ஃபார்முலா ஃபாலோ பண்ணு, நோ ப்ராப்ளம். சார்ஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? K டைம்ஸா? அப்போ Q² எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகும்? K² டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு? K டைம்ஸ். அப்போ மேலே K² இருக்குது, கீழே K இருக்குது. K கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்க்ரீசஸ் K டைம்ஸா? ஸோ சேம் கதை தான். சரி, நீ எந்த ஃபார்முலா வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது கேஸ் பாரு, பேட்டரி டிஸ்கனெக்டட். பேட்டரி என்ன ஆயிடுச்சு? டிஸ்கனெக்ட். இப்போதைக்கு டை எலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறேன். நல்லா அப்புறம் பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ எது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்? சார்ஜ். ஏன்? ஏன்னா பேட்டரி வந்து கனெக்ஷனில் இருக்கிற வரைக்கும் இது ஒரு பேட்டரின்னு வச்சுக்கோ, இது ஒரு கெப்பாசிட்டர். இப்போ பேட்டரி வந்து கனெக்ஷனில் இருக்குன்னு சொன்னால் பேட்டரி என்ன பண்ணும்? கான்ஸ்டண்ட்டாக சார்ஜை வந்து இங்கேருந்து தூக்கி அங்கே கொடுக்கும், அங்கேருந்து தூக்கி இங்கே கொடுக்கும், ஒரு பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ணும். இப்போ நான் பேட்டரி இங்கேருந்து கழட்டி விட்டேன்னா அந்த சார்ஜுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. எவ்வளோ சார்ஜ் அங்கே இருந்துச்சோ அது அங்கே சிக்கிருச்சு. அப்போ சார்ஜ் வந்து என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட். சார்ஜ் கான்ஸ்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ். ஏன்? ஏன்னா டை எலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணியாச்சு. கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து இந்த பொட்டென்ஷியலை பொறுத்தோ சார்ஜை பொறுத்தோ சம்பந்தமே கிடையாது. இது எதை பொறுத்து இருக்க போகுது? டை எலக்ட்ரிக் இருக்கா இல்லையா, டிஸ்டன்ஸ் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, இதை பொறுத்து தான் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ டை எலக்ட்ரிக் வச்சதுனாலே கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் K டைம்ஸ். இப்போ ஃபார்முலா என்ன? Q இஸ் ஈக்குவல் டு CV. நம்ம போன தடவை பார்த்தோம் C வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, V கான்ஸ்டன்ட் ஆச்சு. பட் இங்கே பார்த்தோன்னா Q கான்ஸ்டன்ட். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இது கான்ஸ்டன்ட்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் K டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பொட்டன்ஷியல் என்ன இருக்கணும்? K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கணும். கரெக்டாக இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். 3 × 5ன்னு வச்சுக்கலாம். 3 × 5 வந்து 15. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா
இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 2 × 3 ஆயிடுச்சா? முன்னாடி விட 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த வோல்டேஜ் என்ன பண்ணணும்னா 2 டைம்ஸ் கம்மி பண்ணணும். அப்போ தான் இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். புரியுதா? சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். இது சியாக இருந்தது, இப்போ கேசி ஆயிடுச்சு. அப்போ வோல்டேஜ் நான் என்ன பண்ணணும்? கே டைம்ஸ் டிவைட் பண்ணணும். அப்போ தான் சார்ஜ் வந்து அதே சிவின்னு மெயின்டைன் ஆகும். அப்போ வோல்டேஜ் என்ன ஆகும்? டிக்ரீசஸ் கே டைம்ஸ். ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தனா ∂V/∂R. இவர் பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? டிக்ரீஸ் ஆயிரும் கே டைம்ஸ். ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F = QE. நல்லா பாரு, Q கான்ஸ்டன்ட், E டிக்ரீஸ் ஆயிருக்கு. E டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் கே டைம்ஸ். ஃபைனலாக எனர்ஜிக்கு போன தடவை 2 ஃபார்முலா சொன்னேன், அதே 2 ஃபார்முலா தான். 12CV² இல்லைன்னா 12Q²/C. இதில் எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? 2வது ஃபார்முலா. ஏன்? ஏன்னா 2வது ஃபார்முலாவில் தான் Q வந்து கான்ஸ்டன்ட். அப்போ Q கான்ஸ்டன்ட்னா எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு C. அப்போ C வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1/C. அப்போ என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் K டைம்ஸ். ஓகேவா? இது நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபாலோ பண்ணிக்கோ. இங்கே என்னாச்சு? இது K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. V வந்து K² டைம் டிக்ரீஸ். அப்போ K/K². அப்போ கேன்சல் பண்ணால் 1/K தான் வரும். ஸோ இதான் பார்த்தனா இதோட சொல்யூஷன். உனக்கு டவுட் இருந்துச்சா நீ கேளு. தேங்க்யூ.